எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுடி அடிச்சா தான் இன்னொரு ரவுடிய மக்கள் ரவுடின்னு ஏத்துக்குவாங்க. நானும் ரவுடியா? இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? பார்த்து நாய் 2026ல குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்றாரு. இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். தலைவர் ஜெயிச்சிருக்காரு. உங்க கட்சிக்காரங்க 2000 பேரையும் எந்திரிச்சு கைதட்ட வச்சிருக்குன்னா அந்த பேருக்கு எவ்வளவு சக்தி இருக்குங்கிறத அங்க தெரிஞ்சுக்கலாம். என்னடா நடக்குது இங்க? நான் மேல வந்துட்டேன்டா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அதான் முதல்ல சரிங்க, அப்புறம் போக விட்டு சரிங்களா? மேடையில என்னடி இது? 2026ல தெரியுண்டா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு ஏதுமின்றி மக்கள் அமைதியாக இணக்கமாக வாழ்கிறார்கள். இதனால் தொழில் முதலீடு, புதிய தொழிற்சாலைகள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. சூழ்நிலையை தாங்கிக் கொள்ள முடியாத சில மாநில விரோத சக்திகள் முதல்ல அவரை ஓட விட்டாங்க பாரு நடு ரோட்ல. ஏன் இளைய தளபதி பகவதி அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசமா இல்லையா? தமிழ் மக்கள் விரோத சக்திகள் அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய கொலை, கொள்ளை போன்ற ஒரு சில நிகழ்வுகளை ஊதி பெரிதாக்கி இரவு செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு மக்களின் பாதுகாப்பிற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கு நீங்களா யாருடா? How do I tell you? பிரதான எதிர்க்கட்சியும் துணை போகின்ற வகையில் தூபம் போடுகிறது. இதெல்லாம் உண்மையா? ஈழ விடுறாங்க. சில ஊடகங்களும் பத்திரிகைகளும் சேர்ந்து துணை போவது இன்னும் வேதனை அளிக்கிறது. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. தமிழ்நாடு அரசின் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தி விட முடியுமா என துடிக்கிறார்கள். சிஎம் பதவினா என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னைக்காவது ஒரு நாள் சிஎம் ஆபீஸ் நினைச்சிருக்கியா? அதிமுக ஆட்சியில் எத்தகைய கலவரங்கள் நடைபெற்றன என்பது அனைவருக்கும் தெரியும். அதுபோன்ற நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நாட்டு மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது, தமிழ்நாட்டில் பொது அமைதி நிலவுகிறது. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. எந்த கலவரமும் இந்த ஆட்சியில் இல்லை. குற்றங்கள் எண்ணிக்கை இந்த ஆட்சியில் குறைந்து வருகிறது. புகார்களின் உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது. கடமை செய்யும் நேரத்தில் நீ கலவரத்தை கண்டினியூ பண்ண. ஓகேண்ணா. எங்க ஏரியால வந்து மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழக்கு போடப்படுகிறது. வழக்குகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும், ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் இருந்தாலும் அவர் மீது வழக்கு போடப்படுகிறது, தண்டிக்கப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளை சேர்த்து விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது? இப்படி பல்வேறு உறுதியான நடவடிக்கை எடுத்து மக்களை காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் பாதுகாத்து வருகிறது. புதிய செய்தி ஏதாவது என்று சொன்னால் இறந்து புதைத்த செய்தியவா கொண்டு வருகிறார்கள். ஆகவே சில நேரங்களில் நடைபெறும் தொடர் சம்பவங்களை வைத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே சீர்கட்டு விட்டதாக மக்களை திசை திருப்புவதற்காகவே வீண் புரளிகளை கிளப்பாமல், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும், அவர் கூட்டணி வைக்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்ய முன்வாருங்கள். ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க. சீக்கிரம். வேற வைக்க முடியுமா? முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா?